அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வெல்கம் டு அடா 24/7 தமிழ். நான் உங்கள் அருண். இந்த வீடியோ பதிவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்பிஐ கிளர்க்கு தேர்வுக்கு தயாராகும் மாணவர்கள் எல்லாரும் காமனாக கேட்குற ஒரு விஷயம், சார் ஒரே ஒரு புக் கிட் எனக்கு வந்து கரெக்டாக சொல்லுங்கள். இந்த புக்கை நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னா கரெக்டாக என்னுடைய பிலிமினரி மெயின்ஸ் ரெண்டையுமே கிளியர் பண்ணி எக்ஸாம் என்னுடைய போஸ்டிங்கை நான் வாங்கிடணும். அந்த மாதிரி ஒரு புக் வந்து எனக்கு சொல்லுங்கள், எங்கே வாங்கலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்துக்கீங்க. கரெக்டாக நார்மலாக இன்னொரு காமனான கேள்வி என்ன அப்படின்னா, தமிழில் புக் அவைலபிள் இருக்கா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க. நார்மலாக பேங்கிங் ப்ரிப்பரேஷனுக்கு தமிழில் புக்குன்றது 1-2 வெளியே கிடைக்குது. பட் இட்ஸ் நாட் ஸ்டாண்டர்ட். அது வந்து நமக்கு ஒரு ஸ்டாண்டர்டான புக்கான்றது நமக்கு அந்த அளவுக்கு விவரம் தெரியாதது. கரெக்டா? ஸோ பட் எல்லாரும் யூஸ் பண்ணி எக்ஸாம் கிராக் பண்ணி பக்காவாக சூப்பரான ஒரு புக் அப்படின்னு சொன்ன ஒரு புக்கை தான் இப்போ உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ண போகிறேன். சரிங்களா? இதில் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 7 புத்தகங்கள் இருக்கும். இதில் 3 புத்தகங்கள் உங்களுடைய பிலிமினரி ப்ரிப்பரேஷனுக்கும் 4 புத்தகங்கள் உங்களுடைய மெயின்ஸ் ப்ரிப்பரேஷனுக்கும் சப்போர்ட் பண்ணும். மொத்தம் 7 புத்தகங்கள் இருக்கும். இந்த ஒரே ஒரு புக் கிட்டு, இந்த புக்கு கிட்ட வந்து நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா கம்ப்ளீட்லி நீங்கள் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஓவராலாக வந்து இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே. ஸோ அப்படி என்ன புக்கு சார் அது? நம்மளுடைய எஸ்பிஐக்கான கம்ப்ளீட் புக் கிட் நம்ம அடா 24/7 பண்ணக்கூடியது. இது டோட்டலாக 7 புக்கு இருக்கும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்றதுக்கு முன்னாடி, ஏன்னா ப்ரைஸ் இஸ் அஃபோர்டபுள் ப்ரைஸ். கரெக்டாக? ஒரு 1000-1100 ரூபாக்குள்ளே வருது. அதுக்குள்ளே வந்து நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு மற்ற விஷயங்கள் நான் ஒவ்வொன்றா சொல்லிட்டு வந்துடுறேன், என்னென்ன இருக்குது, என்ன விவரம் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் என்னென்ன புக்கு இருக்கும் அப்படின்னா, ஏசிஇ ரீசனிங், ஏசிஇ குவான்ஸ் அண்ட் ஏசிஇ இங்கிலீஷ் அப்படின்னு மொத்தம் 3 புத்தகங்கள் இது கிடைக்கும். உங்களுடைய பிலிம்ஸ் பிலிம்ஸை பாஸ் பண்ணுறதுக்கு கம்ப்ளீட்லி இது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுப்பா. உங்களுடைய பிலிமினரி எக்ஸாமை பாஸ் பண்ணுறதுக்கு இந்த 3 புக் போதுமானம். இதை மட்டும் சரியாக பயன்படுத்துனீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். சரி சார், இந்த புக்கு மட்டும் போதுமா, புக்கை மட்டும் வச்சு பண்ணலாமா? கம்ப்ளீட் பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் கம்ப்ளீட்டாக கொடுத்துருப்பாங்க. நான் செல்ஃப் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இந்த புக்கு போதும். இல்லை எனக்கு யாராவது சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கணும்னா வீடியோ கிளாஸோட சேர்த்து கண்டிப்பாக இந்த புக்கை நான் சஜஸ்ட் பண்ணுவேன். நீங்கள் வேணும் அப்படின்னா வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரிங்களா? டாபிக் வைஸ் ஒவ்வொரு டாப்பிக்லையும் ஈச் டாப்பிக்கில் வந்து அட்லீஸ்ட் ஒரு 150 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு உள்ளே இருக்கும். 150 கேள்விகள் குறையாமல். 50 கேள்விகள் மீடியம் லெவல், 50 கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா மாடரேட் லெவல், 50 கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் லெவல் அப்படின்னு சொல்லி டிஃபிகல்ட்டி லெவல் அப்படின்னு சொல்லி 3 செட்டாக பிரிச்சிருப்பாங்க. இதில் 120 இருந்து 150 கேள்விகள் வரைக்கும் ஒவ்வொரு லெவல்லையும் கொடுத்துருப்பாங்க. வேற லெவல் அமேசிங்காக உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? இது உங்களுடைய பிலிமினரி பாஸ் பண்ணுறதுக்கு பக்காவாக ஹெல்ப் பண்ணும். அடுத்தது மெயின்ஸ் எக்ஸாம் அப்படின்னு உங்களுக்கு போகும்போது உங்களுக்கு அடிஷ்னலாக நீங்கள் படிக்க போகிற டாபிக் ஃபினான்சியல் அவேர்னஸ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ். கரெக்டாக? இந்த ஃபினான்சியல் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் படிப்பீங்க. பட் அதோட சேர்ந்து பேங்கிங் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ், அதாவது பேங்கிங் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஸ்டாட்டிக் பேங்கிங் அவேர்னஸ் நீங்கள் படிக்கிறதுக்கு பேங்கிங் அவேர்னஸ் புக் ஒன்று தேவைப்படும். அந்த புக் வந்து இதில் இன்க்ளூட் ஆகிடும். நம்பர் 1. கரெக்டாக? ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மெயின்ஸில் ரீசனிங்கில் பசில் அண்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் அதிகமாக கேட்பாங்க. ஆப்டிடியூடை பொறுத்த வரைக்கும் டிஐ கேள்விகள் அதிகமாக கேட்கப்படும். கரெக்டாக? அப்போது கம்ப்ளீட்லி உங்களுடைய பசில் அண்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டை வெல்வெஸ் பண்ணுறதுக்கு, நல்லா ஸ்ட்ராங்காக அட்வான்ஸ் லெவல் கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும், டிஐயில் டேட்டா இன்டர்பிரேஷன், ஆப்டிடியூடில் டேட்டா இன்டர்பிரேஷனை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் செப்பரேட்டாக ஒரு புக்கு கம்ப்ளீட்லி உங்களுடைய அட்வான்ஸ் லெவல் ப்ராக்டிஸுக்கு இது பக்காவாக ஹெல்ப் பண்ணும். இது போக 20 SBI உடைய பிலிம்ஸ் மார்க் டெஸ்ட் பேப்பர் இங்கிலீஷ் பேப்பராக பிரிண்டடாக வரக்கூடிய ஒரு புத்தகம் இதுக்குள்ளே இன்க்ளூட் ஆகும். இது டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பிலிமினரி ப்ளஸ் மெயின்ஸுக்கு பக்காவாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூட ஒரு புக்கு. சரி, ரைட், ஓகே. இதுக்கப்புறம் டெஸ்ட் சீரிஸ் வீடியோ கிளாஸ் போகிறதுக்கு முன்னாடி நான் எதை டிஸ்பிளே பண்ணிடுறேன் அப்படின்னா, இந்த புக்கோட அந்த கம்ப்ளீட் பேக் எப்படி இருக்குது அப்படின்றத நான் டிஸ்பிளே பண்ணுறேன். சரிங்களா? இப்போது நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இதுதான் இது பிரிண்டட் எடிஷன், இங்கிலீஷ் எடிஷன். சரிங்களா? இதில் என்னென்ன புக் இருக்கும் அப்படின்னா, ஏசிஇ ரீசனிங், ஏசிஇ குவான்ஸ், ஏசிஇ இங்கிலீஷ் அண்ட் அதே மாதிரி பேங்கிங் அவேர்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் ஏசிஇ ரீசனிங்கை நான் கிளிக் பண்ணுறேன். என்னோட மெயின் பேஜ், அதாவது இண்டெக்ஸை மட்டும் நான் டிஸ்பிளே பண்ணுறேன். இந்த பேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக எவ்வளோ நம்பர் ஆஃப் பேஜஸ் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. 458 பக்கங்களை கொண்டது எது இந்த ரீசனிங் புத்தகம். கரெக்டாக? இங்கே டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, இதுக்கு மேலே போகலை, எனக்கு பின்னாடி அது இருக்குது. சரிங்களா? 458 பக்கங்களை கொண்டது டோட்டலாக ரீசனிங் புக். எது? ஏசிஇ ரீசனிங் மட்டும்.
சரிங்களா. இதே மாதிரி அடுத்தது நீங்கள் குவான்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு தெரியும் என்னென்ன டாபிக் இருக்குது அண்ட் அதில் எவ்வளோ நம்பர் ஆஃப் பேஜஸ் டோட்டலாக நமக்கு கவர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 453 பக்கங்கள் கரெக்டா. அண்ட் அதே மாதிரி இங்கிலீஷ் புக்கு எல்லாமே ஓவராலாக பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாமே அரௌண்ட் 400 450 அந்த ரேஞ்சில் உங்களுக்கு இருக்கும் சரிங்களா. ஸோ இங்கிலீஷ் அப்படின்னு நமக்கு பார்க்கும்போது ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன டாபிக் எல்லாமே பக்காவாக கொடுத்து உங்களுக்கு இவ்வளோ நம்பர் ஆஃப் டாப்பிக்கையும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லி பக்காவாக உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க எல்லாமே லெவல் கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் 455 பக்கங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு புத்தகம் இங்கிலீஷ் புத்தகம். அண்ட் அதே மாதிரி ஸ்டாட்டிக் பேங்கிங் நிறைய பேர் ஸ்டாட்டிக் பேங்கிங் எங்கே படிக்கிறது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது ஏசிஇ பேங்கிங் அவேர்னஸ் அண்ட் ஸ்டாட்டிக் அவேர்னஸ் இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கம்ப்ளீட்லி உங்களுடைய கம்ப்ளீட் என்னது பேங்கிங்கை பார்த்தோன்னா A to Z அனைத்து விவரங்களும் இருக்கும். கிட்டத்தட்ட உங்களுக்கு சாப்டர் வைஸாக டோட்டலாக கொடுத்துருக்காங்க சரிங்களா. அண்ட் ஸ்டாட்டிக் பேங்கிங் ஆல்சோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 340 350 பக்கங்கள் இருக்கக்கூடிய ஒரு புக்கு சரிங்களா. அண்ட் அதே மாதிரி ப்ராக்டிஸ் புக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லாம் ஓப்பன் பண்ணிங்கன்னா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 20 செட் ஆஃப் இது கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரீசனிங்கோட டிஐ இது பசில் அண்ட் சீட்டிங் அண்ட் டிஐ இந்த புக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்லி அட்வான்ஸ் லெவல் கிட்டத்தட்ட நல்லா பார்த்துக்கோங்க 3200+ கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு உள்ள கிடைக்கும் இந்த ஒரு புக்கில் வந்து மட்டுமே கரெக்டா. கிட்டத்தட்ட ஓகேங்களா. அப்போ எவ்வளோ கிட்டத்தட்ட 460 பேஜஸ்க்கு அதிகமாக இருக்கக்கூடியது. ஸோ யோசிச்சு பாருங்கள் ஒரு புக்கு 450 பக்கம் அப்படின்னா 7 புத்தகங்கள் ஆவரேஜாக 400 கூட நீங்கள் கணக்கு பண்ணிக்கோங்க 7 × 4 கிட்டத்தட்ட எவ்வளோ நம்பர் ஆஃப் பேஜஸ் இருக்கக்கூடிய புத்தகம் எவ்வளோ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அப்படின்றத யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. அண்ட் அதே மாதிரி நிறைய பேர் கேட்குறது என்ன அப்படின்னா டெஸ்ட் சீரிஸ் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தது தமிழில் டெஸ்ட் சீரிஸ் அவைலபிள் இருக்கா. எஸ் தமிழில் டெஸ்ட் சீரிஸ் அவைலபிள் இருக்குது. அண்ட் அதே மாதிரி வீடியோ கிளாஸஸ் பிலிமினரி ப்ளஸ் மெயின்ஸுக்கு கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். பிலிமினரிக்கு மட்டும் நம்ம கிளாஸஸ் ரெண்டுமே நமக்கு 22 செப்டம்பர்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் சரிங்களா. இந்த புக்கு இந்த டெஸ்ட் சீரிஸ் வீடியோ கிளாஸ் இதோட லிங்க் எல்லாம் எங்கே சார் இருக்குது கீழே கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் பின் பண்ணி வச்சிருக்கேன் சரிங்களா. கமெண்டில் பின் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ வேணும் அப்படின்றவங்க கூப்பன் கோட் வந்து Y249 அப்படின்ற கூப்பன் கோட் அப்ளை பண்ணி இன்றைக்கே என்ன பண்ணுங்கள் ஆர்டர் பண்ணுங்கள். புக்கு ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 1 வீக் மேக்ஸிமம் ஒரு 6 to 7 ஒர்க்கிங் டேஸில் உங்களுக்கு வீட்டுக்கு ஹோம் டெலிவரி அனுப்பிச்சுட்ருவாங்க. பிரிண்டட் எடிஷன் தான் சரிங்களா. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் Y249 அப்படின்ற கூப்பன் கோட் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு அரௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1400 அந்த ரேஞ்சில் உங்களுக்கு வரும் சரிங்களா. ஆவரேஜாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1400 1300 சம்திங் அந்த ரேஞ்சில் ஓவராலாக உங்களுக்கு வருது. ஸோ இந்த புக்கை வேணும் அப்படின்னா இமீடியட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. மொபைல் ஆப் வழியாக பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஏன்னா நான் திரும்பவும் சொல்கிறது அதுதான். ஏன்னா நீங்கள் மொபைல் ஆப் வழியாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஓவராலாக வந்துட்டு டோட்டலாக வந்து கம்ப்ளீட்லி 5% அடிஷ்னல் ஆஃபரும் சேர்த்து கிடைக்கும். ஸோ அப்படிங்கும்போது உங்களுக்கு அடிஷ்னல் ஆஃபர் உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் சரிங்களா. ஓவரால் நீங்கள் மொபைல் ஆப் வழியாக பர்ச்சேஸ் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா Y249 அப்படின்ற கூப்பன் கோட் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஹோம் டெலிவரியோட சேர்த்து 1475 சரிங்களா. புக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1475 ரூபாய்க்கு இந்த புக்கை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஓகே மக்களே. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பை see you ஓகேங்களா. வேறு ஏதாவது டவுட் இல்லை இந்த புக்கு அண்ட் வீடியோ கிளாஸஸ் டெஸ்ட் சீரிஸ் பற்றி ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் arun.prasad@ada247.com அப்படின்ற என்னோட இமெயில் ஐடியில் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பை see you. இந்த வீடியோ கண்டிப்பாக மக்களுக்கு ஷேர் பண்ணி அவங்களையும் யூஸ் பண்ணிக்க சொல்லுங்கள். நன்றி வணக்கம் மக்களே.